தமிழ்நாட்டில் கோடை மழை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூடுதலாக பெய்கிறது. பெய்கிற மழை நீரை தேக்கி வைப்பதற்கு குளம், குட்டைகள் தூர்வாரப்படவில்லை. ஏற்கனவே குடிமராமத்து திட்டம் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான குளங்கள் தூர்வாரப்பட்டது. விவசாயிகளுக்கு சொந்தமான பண்ணை குட்டைகள் மண்ணை அகற்றி வெளியே எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. விளைநிலங்கள் சீரமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு குடிமராமத்து திட்டத்தை நிறுத்திவிட்டு விவசாயிகள் தன் நிலத்திலிருந்து மண்ணை எடுத்துக் கொள்வதற்கு கூட 500 ரூபாய் ஒரு டிராக்டருக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையில் மறைமுகமாக அடக்குமுறை சட்டத்தை கையாண்டிருக்கிறது. விவசாயிகள் மண்ணை கூட, விவசாயிகளுக்கு சொந்தமான மண்ணை கூட விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன உரிமைகள் பறிபோகிறது. நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்த பணிக்கு பொருத்தமற்றவராக திகழ்கிறார். இத்தனை நதிகளுடைய முல்லை பெரியாறு, அமராவதி, சிறுவாணி, காவிரி, பாலாறு ஒட்டுமொத்த நீராதார உரிமைகள் பறிபோகிற போது காலத்தில் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தமிழ்நாடு அரசு காலங்கடத்தி விடுவதற்கு பொறுப்பேற்று நீர்ப்பாசனத்துறை கூடுதலை தீவிரப்படுத்துகிறது. எனவே அரசு அதிகாரிகள் விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விவசாயிகளோடு இணைந்து செயலாற்றுகிற நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்க வேண்டும். வருகிற 10ஆம் தேதி பூம்புகாரில் துவங்கி ஜூன் 12 தண்ணீர் மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என்பது காவிரி டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வியல் உரிமை. மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய தண்ணீரை, கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. கேட்டு பெற்றுத்தர வேண்டிய மத்திய மாநில அரசுகள் கண்டுங்காணாத போக்கு நிகழ்கிறது. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கூட்டு சேர்ந்து காவிரி டெல்டாவை அழித்துவிட்டு பேரழிவு திட்டங்களான ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி, கச்சா, மீத்தேன் எடுப்பதற்கான உள்நோக்கத்தோடு காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு மறுக்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவில் மாநிலங்களும் அரிசியை உணவாக உட்கொள்பவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஏற்கனவே அரிசி உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருந்தது. இன்றைக்கு 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். அரிசி உற்பத்தி 5வது இடத்திற்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டால் விவசாயியுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பல மடங்கு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதை கைவிட்டு விவசாயிகள் நலனில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரை திறக்க வேண்டும். அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்கு 98 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீர் நிலுவையில் இருக்கிறது. அதை கேட்டு பெற்று தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் வருகிற 10ஆம் தேதி பூம்புகார் துவங்கி ஜூன் 12 மேட்டூர் அணை நோக்கி மிகப்பெரிய பேரணியை நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டம் காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில் ஒரு மறுமலர்ச்சியும் நம்பிக்கையை உருவாக்கும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முடிவு செய்திருக்கிறோம்.